பேரழகி ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் தி சென்னை சில்க்ஸ். எல்லாம் என்னால மாத்த முடியாது. நான் ஒரு மேட்டர்ல ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னா பேக் அடிக்க மாட்டேன். அதோட பூஜையை முடிச்சிட்டு அன்னைக்கு நான் லண்டன் போறேன்ல, நான் காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும். அங்க எனக்கு ஒரு பிசினஸ் கமிட்மெண்ட் இருக்கு. திரும்ப வர்றதுக்கு 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வேணும்னா உங்க பூஜையை வச்சுக்கோங்க. சார், நான் நேத்தே முடிவு பண்ணிட்டேன் சார். அன்னைக்கு தான் என் ஜாதகத்துக்கும் நல்ல நாள், என் ஒய்ஃபோட ஜாதகத்துக்கும் நல்ல நாள் சார். அதனால ஓகே, பார்க்கலாம். இத பத்தி நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. பேங்க் ஆபீசர்ஸ் என்ன பார்க்க வராங்க. சோ அப்புறம் உட்காந்து நம்ம டீடைலா பேசலாம். ஓகே, அப்ப நான் வரேன். வரேன் சார். வரேங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க சாமி. மேனேஜர் சார். வாட்ஸ் அவர் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்? சார், மும்பைல இருந்து ஒரு ப்ரொடியூசர் கால் பண்றதா சொன்னார் சார். அப்படியா? ஆமா சார். கால் ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். மாமா, சொல்லுமா. நமக்கு இந்த படம் பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும். படத்தோட ஒன் லைனே பிரமாதமா இருக்கு மாமா. செம்மையா கதை பண்ணிட்டாரு டைரக்டர். ப்ரொடியூசர் வெயிட் பார்ட்டி. பெரிய பட்ஜெட் மாமா. படத்துக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம்னு சொல்லிட்டாரு ப்ரொடியூசர். பிருத்வி கூட முதலா நடிக்க போற வித்தியாசமான காம்பினேஷன். ரெட்டி அப்படியே கதற போறாரு. என்னடா இவ எப்படி வெட்டி விட்டாலும் வளர்ந்துடுறாளேன்ற பொறாமையில நொந்து நூலாக போறாரு. மாமா, அப்படியே இந்த இன்னொரு ப்ரொடியூசர் பத்தியும் நல்லா விசாரிச்சுடுங்க. ஆளு எப்படி இருந்தா என்ன, நமக்கு சம்பளம் கரெக்டா கொடுப்பாரா, படத்தை கரெக்டா முடிப்பாரா, அத மட்டும் பாருங்க. சரிமா. அந்த படத்துக்கும் அட்வான்ஸ் வாங்கிடலாம். சரிமா. இந்த படத்தோட பப்ளிசிட்டில இனிமே தொடர்ச்சியா நமக்கு படம் வரும் மாமா. நம்ம ரேஞ்சே வேற மாதிரி ஆகும். அப்புறம் பாருங்க, இண்டஸ்ட்ரியில என்ன யாரும் அசைச்சுக்கவே முடியாது. இப்பவே நீதானம்மா. உனக்கு ஈக்குவலா யார் இருக்கா? மாமா, நேத்ரா, என்னம்மா? எனக்கு ஒரு ஐடியா. சொல்லுமா. பூஜா அன்னைக்கு நம்ம செலவுல போஸ்டர் அடிச்சு சிட்டி ஃபுல்லா ஒட்டினா என்ன? என்ன 1 லட்சம் செலவாக போகுது. போஸ்டர்ல நான் மட்டும் இருக்கிற மாதிரி அடிச்சிடலாமா? ப்ரொடியூசர் பிருத்வி ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. தனி போஸ்டர் அடிச்சிடலாம். ஏன் ரசிகர்கள் படத்தை வாழ்த்துற மாதிரி இருக்கட்டும். யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் படத்துக்கு பிளஸ் தானே. நீங்க எவ்வளவு செலவாகும் விசாரிச்சு. சரிம்மா. மேடம், ப்ரொடியூசர் சார் வந்திருக்காங்க. ஹால்ல உட்கார வைங்க. சரிங்க மேடம். வாங்க மாமா, போலாம். சரிம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உட்காருங்க. தேங்க்ஸ். சம்பத் சார், சொல்லுங்க மேடம். இனிமே என்ன பார்க்க வந்தா நேரா உள்ள வந்துருங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா வாசல்ல எல்லாம் நிக்க வேண்டாம் ப்ளீஸ். என்ன சார், பூஜை வேலையெல்லாம் போயிட்டு இருக்கா? என்னைக்கு பூஜை வச்சிருக்கீங்க? இல்ல மேடம், அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? பிருத்திவி நாம சொன்ன நாள்ல பூஜை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு அவரும் கையிலும் நடிக்கிற படத்துக்கு பூஜை வச்சிருக்காங்களாமா. ஒரு நிமிஷம் சார். மாமா, கொஞ்சம் வாங்க. என்ன மாமா நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த லூசு பிருத்வி? நம்ம ப்ரொடியூசர் நாள் பார்த்து நேரம் பார்த்து வச்சிருக்கிற டேட்ல கையலோட நடிக்கிற பட பூஜையை நடத்துவானாம்.
இவ என்ன டார்ச்சர் பண்றதுக்குனே வந்து வாய்ச்சிருக்கா. பெரிய எலிசபெத் மகாராணி மாதிரி பிருத்வி கூட இழிச்சுக்கிட்டு ஊர் சுத்துறா. இப்போ என்னன்னா நம்ம பட பூஜை அன்னைக்கு அவ பட பூஜையாம். எப்ப பார்த்தாலும் ஏன் ரூட்ல வந்து குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டே இருக்கா.